இது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட தொடர்ச்சி தான். ஷாக் அப்சர்வரை பத்தின வீடியோ. இதுல வந்து இந்த கஸ்டமர் லாங் போறதா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, அவர் லாங் கிளம்பியிருக்காரு. கிளம்புறதுக்கு முன்னாடியே அவருடைய நண்பர் கூட போறதா ஒரு ஐடியா இருந்தது. அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அவரோட நண்பருக்கும் நம்மளுக்கும் சில செட் ஆகாது. அங்கேயாங்க அவர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் நம்ம வண்டியை பார்க்குறாரு, பட்ஜெட் மெக்கானிக்கு சூப்பராக பார்ப்பாரு, வாங்க நம்ம சொல்கிறதானுங்க வேலை, அவங்க என்னங்க முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கூட போய் அந்த மெக்கானிக்கிட்ட பார்த்துருக்காரு. எவ்வளோ சார் லாங் போகிறீங்க? ஒரு 2000 2500 கிலோமீட்டர்கிட்ட பிளான் இருக்குங்க. அவ்வளோ ஆகும். 2500 கிலோமீட்டர் தானுங்க, அதெல்லாம் சூப்பராக போங்க. ஒரு 3500 கிலோமீட்டர் வரலாம் சுறாக்கிட்டு ஓடும். தேவைன்னா மாற்றிங்கன்னு அவசியம் இல்லை. தேயறதுக்கு தானுங்க ஓட தேவையை தாங்க செய்யும். எங்கேயாவது ஒரு இடத்துல டைட் பண்ணீங்க. ஷாக் அப்சர்வர் அதெல்லாம் கும்முன்னு இருக்கு. ரோட நாய் மாதிரி கவிக்குன்னு போகும். ஷாக் அப்சர்வர்லாம் கும்முன்னு இருக்குங்க. நீங்கள் எல்லா வீட்டெல்லாம் வச்சு ஓட்டுவீங்கல்ல, வச்சு ஓட்டும் போது அப்படியே ரோட கவ்வி போகும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களும் ட்ரிப்பெல்லாம் பண்ணிட்டாங்க போல். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் கான்டாக்ட் இல்லை. எனக்கும் அவரை பேசணும். ஏன்னா ஆன் சைட்டை தான் போயிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் அவர். கொஞ்சம் நல்லா விவரமானவர். இதில் விவரமெல்லாம் போயிட்டார். அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குமாடா? ஆமாம், 1 வருஷம், அதான் 1.25 வருஷம், 1 வருஷம் 4 மாதம் கரெக்டாக ஆயிடுச்சு. வந்தார். அடே வாங்க சார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் லாஸ்ட்டாக வண்டியில் என்ன பண்ணீங்க? என்ன சார் சர்வீஸ் பண்ணதாக? சர்வீஸ் தான். என்ன பண்ணீங்க? ரெகுலர் சர்வீஸ் தான் சார் பண்ணியிருந்தோம். ஆயில் மாற்றிருந்தோம், கன்சியூமபிள்லாம் மாற்றிருந்தோம், கண்ட்ரோல் கேபிள்ஸு பேடெல்லாம் மாற்றிருந்தேன். ஸ்ப்ராக்கெட்டு தேஞ்சிருந்தது. லாங் போகணும்னு சொன்னீங்கன்னா சஸ்பென்ஷன் ஷாக் அப்சர்வர் கூட செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஞாபகம் இருக்கு சார்? இல்லை அதெல்லாம் இல்லை, நான் எல்லாம் கேட்டு தான் போனேன் ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு. அண்ணோ, அவராண்ட போன எல்லாமே மாற்றணும் பாரு. நல்ல வேலைக்காருக்கண்டி. சரி விடுனா, அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். அவர் தேவையில்லாமல் சொல்லுவாருன்னு சொல்லி அவர் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்போ எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. என்ன சார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு? வண்டி ஏதாவது பிரச்சனையா? பார்த்துக்கலாங்க. இல்லை வண்டியெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, எனக்கே வண்டி ஓட்ட முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறதுன்னு புரியல. அவர் என்ன சொன்னார், அவருக்கு என்ன ஆயிருக்குங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் போட்டு நான் பேசணும். எல்லாரையும் சொல்லலை, சில மெக்கானிக்கல் வந்து அந்த டே டு டே கமிட்மெண்ட்ஸ் நிறைய வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஃபைனான்ஸு தண்டல் வேறு ஏதாவது, அது தப்பாக நான் சொல்லலை. ஆனால் சில நேரம் இந்த கமிட்மெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் சொல்லி ஒரு வண்டி எடுத்து, இப்போ அவ்வளோ லாங் போகிறவரோட வண்டியை சர்வீஸ் பண்ணி என்ன ஆயிலை ஊற்றி கொடுத்தாருன்னாலாம் தெரியல. அதுவும் இப்போ ஊர்பட்ட சவுண்டு என்ஜினில் வருது. போட்டு வண்டியை உபயோகித்து விட்டு என்ன இருந்தாலும் பண்ணிடலாம். இப்போ அவருக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் பாருங்கள், உண்மையாலுமே வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் இவர் எங்கிட்ட எவ்வளவு ரொம்ப நெருங்கின நட்பு ஆனாருங்கிறத இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்.